வெல்கம் டு +2 பேண்டமிக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம ஜுவாலஜி லெசன் 2ல் உள்ள புக்கின் சைடு இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். +2 ஜுவாலஜி சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் இருக்குது. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸில் மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸில் நம்மளுக்கு நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் படித்தா நம்ம ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 2 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா டிஃபைன் கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் oogenesis இந்த மாதிரி கேட்கலாம். ஃபர்டிலைசேஷன் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் வந்து வாட் இஸ் கேஸ்ட்ருலேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அண்டு 3 மார்க்ஸில் ஆர்கானோஜெனசிஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எல்லா ஈவெண்ட்ஸும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் செகண்ட் பேரா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க். ஏன்னா இதில் வந்து ஒரு 2 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 மார்க்ஸில் ஹவு ஸ்க்ராட்டம் ஆக்ட்ஸ் அஸ் அ தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த ஸ்க்ராட்டம்லேருந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் வரை எழுதினா போதும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க். அனதர் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க். வாட் இஸ் இன்ஹிபின் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வாட் இஸ் செர்டோலி செல்ஸ் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். மோஸ்ட்லி இன்ஹிபின்றது புக் பேக் கொஸ்டின் தான். மோஸ்ட்லி இன்ஹிபின் கேட்கலாம். இன்ஹிபின்றது ஒரு ஹார்மோன் தான். தட் இஸ் செக்ரேட்டட் பை செர்டோலி செல்ஸ் தான். இந்த இன்ஹிபின் வந்து எதுக்கு இன்வால்வ் ஆகும்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆன்சர். வாட் இஸ் இன்ஹிபின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 2 மார்க். வாட் இஸ் கிரிப்டோரிசம். ஜஸ்ட் அந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அனதர் ஒன் வேர்டு ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் இஸ் டெம்பரவரிலி ஸ்டோர்டு இன் எபிடிடமிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட். இது புக் பேக்லையும் இருக்குது. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட் பல்போயூரித்தல் கிளாண்ட் இஸ் ஆல்சோ நோன் இஸ் டேஷ் அப்படி கேட்கலாம். பல்போயூரித்தல் கிளாண்ட் இஸ் ஆல்சோ நோன் இஸ் காப்பர்ஸ் கிளாண்ட். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 வேர்ட். நெக்ஸ்ட் அனதர் ஒன் வேர்ட் பார்க்கலாம். த என்சைம் விச் என்ஹான்சஸ் ஸ்பெர்ம் மொபிலிட்டி அப்படி கேட்டாங்கன்னா எந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்பெர்மோட மூமெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா வெசிக்யூலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் அனதர் 2 மார்க். வாட் இஸ் செமன் அப்படி கேட்கலாம். செமன் கண்டைன்ஸ் கேட்கலாம். வாட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் செமன் கண்டென்ட் கேட்கலாம். செமன் வந்து ஒரு மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், செமினல் பிளாஸ்மா இருக்கும். அதெல்லாம் எதிலிருந்து செக்ரேட் ஆகுதுன்னா செமினல் வெசிக்யூல்ஸ், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பல்போயூரித்தல் கிளாண்ட். 2 மார்க்ஸில் வாட் இஸ் செமன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக கேட்கலாம். எக்ஸ்பிளைன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதுக்கு இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடணும் மேலுக்கு. தென் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. தென் ஃபீமேல்ஸ்க்கும் கேட்கலாம். ஃபீமேல்ஸ்க்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படித்து வச்சு இந்த டயக்ராம் போடணும். ஸோ இதில் வந்து எந்த 2 மார்க்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் இருக்குது. வாட் ஆர் த லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ் கேட்கலாம். 3 லேயர்ஸ் தான். பெரிமெட்ரியம், மியோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். அது எப்படி இருக்கும்னு தான் கேட்குறாங்க. இது வந்து செரஸ் லேயர், இது வந்து மிடில் திக் மஸ்குலார் லேயர் அண்டு எண்டோமெட்ரியம் வந்து இன்னர் கிளாண்டுலார் லேயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2 மார்க் என்னென்னா இந்த செகண்ட் லெசனில் வாட் இஸ் பார்த்தோலின்ஸ் கிளாண்ட் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். இல்லை வாட் இஸ் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். பார்த்தோலின் கிளாண்ட்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கிளாண்டு தட் இஸ் லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் த வெஜினா. பார்த்தோலின்ஸ் கிளாண்ட் வந்து போஸ்டீரியரில் லொக்கேட் ஆகிருக்கும் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா. ஸ்கீன்ஸ் கிளாண்ட் வந்து லொக்கேட்டட் ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜைனா. ரெண்டுக்கும் இதில் டிஃப்ரென்ஸ் இதுதான். பார்த்தோலின்ஸ்னால் போஸ்டீரியர், ஸ்கீன்ஸ்னால் ஆன்டீரியர். அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். இட் இஸ் செக்ரேட் மியூக்கஸ் டு லூப்ரிகேட் த வெஜைனா அண்ட் ஆர் ஹோமோலோகஸ் டு பல்போயூரித்தல் கிளாண்ட்ஸ். இது வந்து ஹோமோலாகஸ் டு பல்போயூரித்தல் கிளாண்ட்ஸ். இதுவும் அதே தான். இட் இஸ் செக்ரேட் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் அண்ட் ஆர் ஹோமோலாகஸ் டு இது வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல்ஸ். பார்த்தோலின்ஸ் கிளாண்ட் வந்து பல்போயூரித்தல் கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல், ஹோமோலாகஸ் டு
தென் ஸ்கீம்ஸ் கிளாண்டுனா ஹோமோலாகஸ் டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல்ஸ். அவ்வளோதான். வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இந்த 2 கிளாண்ட்ஸில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மேமரி கிளாண்டில் சும்மா ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன் வேர்ட் என்னென்னா பிக்மெண்டட் ஏரியா இஸ் கால்டு ஏரோலா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் ஃபார் போத் பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். இது வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்குரிய ஸ்கீமா, இது வந்து ஊஜெனசிஸ்க்குரிய ஸ்கீமா. 5 மார்க்ஸில் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஊஜெனசிஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் டிஃபைன்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், டிஃபைன்ஸ் பெர்மியேஷன் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம். இதில் ஒரு ஒன் வேர்ட் இருக்குது. The whole process of spermatogenesis takes place about dash days கேட்டால் 64 days. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க 64 days. இதுலேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்கலாம். which cell is stimulate the synthesis of testosterone கேட்கலாம். லைடிக் செல்ஸ் தான் செக்ரேட் இது ஸ்டிமுலேட் பண்ணும். லைடிக் செல்ஸ் stimulate the synthesis of testosterone. வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா ABPனா ஹைட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன். இது வந்து யார் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா செர்டோலி செல்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்டில் FSH கேட்கலாம். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எக்ஸ்பேண்டில் LH கேட்கலாம். லியூட்டனைசிங் ஹார்மோன். ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான் அண்ட் எக்ஸ்பிளைன் கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். இதில் ஃபுல்லாக படித்தோம்னா இதிலேருந்து 2 மார்க்ஸ் கேட்கலாம். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரோசோம்ஸ் கேட்கலாம். அக்ரோசோம்ஸ் வந்து எதில் டிரைவ் ஆகுதுன்னா இஸ் பாயிண்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது எதில் வந்து எதுலேருந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னா கோல்கி பாடிஸ் ஆஃப் ஸ்பெர்மாட்டிடில் தான் இருக்கும். இதில் வந்து ஹையலூரோனிடேஸ் அப்படின்ற ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் இருக்கும். அதை வந்து ஸ்பெர்ம் லைசன்ஸ் சொல்லுவோம். அது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா பெனிட்ரேட் த ஓவம் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். இது செப்பரேட்டான 2 மார்க்ஸாக கேட்கலாம். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரோசோம்ஸ் கேட்கலாம். அண்ட் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் த ஹையலூரோனிடேஸ் என்சைம் கேட்கலாம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பெனிட்ரேட் த ஓம் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மைட்டோகாண்ட்ரியல். வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைலர் ஆர் நெபன்கன் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மைட்டோகாண்ட்ரியா மிடில் பீஸில் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு ஸ்பைரலி டிஸ்ட்வேடாக இருக்கும் அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட். அதுதான் நம்ம மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைலர் ஆர் நெபன்கான் சொல்கிறோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it produce energy in the form of ATP for the movement of the sperms. அதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரோசோம், யூசஸ் ஆஃப் ஹையலூரோனிடேஸ் அண்ட் வாட் இஸ் நெபன்கன் ஆர் ஸ்பைரல் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா வரைஞ்சிட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். Next another one important 5 mark oogenesis. Spermatogenesis, oogenesis, structure of spermatozoa, structure of ovum படிச்சா கண்டிப்பாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இதில் வந்து நம்ம தனியாக 2 மார்க்ஸில் கேட்கணும்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் என்னென்னு கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 5 மார்க். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் அண்ட் டெஸ்கிரைப் கேட்டாங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடணும். இது 3 மார்க்ஸில் செப்பரேட்டாக கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 or 3 or 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். தனியாக வந்து நம்மளுக்கு டெஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் கேட்கலாம். ஃபர்டிலைசேஷன்னா என்னது? when a haploid sperm fuses with a haploid ovum to form a fertilized zygote is called fertilization. அதை எழுதுங்க. ஃபர்டிலைசேஷன் தனியாக கேட்டால் அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டேஷன் கேட்பாங்க. த ஸ்பெர்ம்ஸ் டெபாசிட்டட் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இஸ் கால்டு கெப்பாசிட்டேஷன். இது தனியாக ஒரு 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. 2 மார்க்ஸில் டிஃபைன் கெப்பாசிட்டேஷன் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் கீழே இம்பார்ட்டண்ட்டான நிறைய 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இருக்குது கேட்கலாம். என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்கலான்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் வாட் இஸ் அக்ரோசோமல் ரியாக்ஷன் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் வாட் இஸ் அக்ரோசோமல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஹவு பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட் அப்படி கேட்டாங்கன்னா ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன்லேருந்து ப்ரிவென்டட் வரை எழுதினா போதும்.
அக்ரோசோமல் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா அது அக்ரோசோமல்லேருந்து இந்த ரியாக்ஷன் வரை எழுதுனா போதும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் இந்த ரெண்டுமே. நெக்ஸ்ட் ஒரு அனதர் இம்பார்ட்டண்ட் 2 மார்க். வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி, இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இதுலேருந்து இதுவரை நீங்கள் எழுதுனா போதும். சப்போஸ் இப்போ எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம படித்த அக்ரோசோமல் ரியாக்ஷன், ஹவு பாலிஸ்போமி இஸ் ப்ரிவென்டட், வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி இதெல்லாம் எழுதிக்கலாம். இதிலேருந்து இந்த பிளாக் லெட்டர்ஸ் இருக்குல்ல, பிளாஸ்டோ சிஸ்டர், ட்ரோபோபிளாஸ்ட்டு, தென் எம்ப்ரியோ, இம்ப்ளான்டேஷன், நம்ம பிளாக் ஹெட்டிங்ஸில் இருக்க ஒரு ஒன் லைன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் கேட்டால் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்க வாட் இஸ் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், டைசைகோட்டிக் ட்வின்ஸ், சியாமேஸ் ட்வின்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீட் பண்ணி புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா அதை நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு கேஸ்ட்ருலேஷன் இருக்குது. நம்ம அங்கே ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ்லேயும் பார்த்தோம். அதுவும் எழுதிக்கலாம், இல்லை இதுவும் எழுதிக்கலாம். 2 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எபிபிளாஸ்ட், ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்றனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எபிபிளாஸ்ட் இஸ் த எக்டோடம் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட் இஸ் த எண்டோடம், எம்ப்ரியானிக் எண்டோடம். ஓகேவா? அது மட்டும். அனதர் ஒன் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 2 and 5 மார்க் என்னென்னா வாட் ஆர் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ். 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா லிஸ்ட் அவுட் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ் கேட்கலாம். அம்னியான், யோக்சாக், அலன்டாய்ஸ், கோரியான் அது மட்டும் எழுதினா போதும் 2 மார்க்ஸில். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா வாட் ஆர் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொல்கிறது எழுதுங்க. amnion provide buoyant environment to the fetus. அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் யோக்சாக் இஸ் அ forms a part of gut. இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோரியான் is helps in the formation of placenta. Then allantois forms the basis of the umbilical cord. Just 4 points வந்துருச்சு. 4 எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ்க்கு இது மட்டும் எழுதினா போதும். 3 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட் பார்க்கலாம். which acts as a temporary endocrine gland. placenta acts as a temporary endocrine gland. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம 3 மார்க்ஸில் படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் ஆர் த ப்ரைமரி 3 ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் கேட்குறாங்க. எக்டோடம், எண்டோடம், மீசியோடோம். இந்த எக்டோடோம்லேருந்து என்னென்ன உருவாகுது, எண்டோடோம்லேருந்து என்னென்ன டெவலப் ஆகுது அண்ட் மீசோடோம்லேருந்து என்னென்ன டெவலப் ஆகுது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்ன ஆர்கன், ஹார்ட்டு அப்படி. செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஐலிட்ஸு அந்த மாதிரி டெவலப் ஆகும். தேர்ட் ட்ரைமஸ்டரில் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஹவு பிளாசண்டா ஆக்ட்ஸ் அஸ் அ டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டு கேட்டாங்கன்னா அது ஏன் அப்படி டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் பண்ணுதுன்னா இட் ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் நிறையா ஒரு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன்ஸ்னால் ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோஃபின், ஹியூமன் கோரியானிக் சொமேட்டோமேமோட்ரோஃபின். இதை தான் நம்ம ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இட் செக்ரேட் எ ஹார்மோன் கால்டு ரிலாக்ஸின். ஓகே, ரிலாக்ஸின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் செக்ரேட் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் இன் த ரிலாக்ஸேஷன் ஆஃப் பெல்விக் லிகமெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மார்க்ஸில் எதுக்கும் பிளாசண்டா டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் பண்ணுதுன்னா நம்ம இதான் எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ரம் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் இல்லை 3 மார்க் கொஸ்டின். மோஸ்ட்லி 2 மார்க்கில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் டேஷ் ஆன்டிபாடிஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட். IgA இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட். ஸோ இதில் வந்து நம்ம லெட் ஆன் ரெஃப்ளெக்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. பயாலஜி பியூர் சயின்ஸ்க்கு இது கிடையாது. நெக்ஸ்ட்டு HPL எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். இதிலேருந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து 1 வேர்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏசோஸ்போமியா ரெஃபர்ஸ் டு த ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸோ அவ்வளோதான். இந்த லெசனுக்குரியது எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஒரு 1 வேர்ட் இருக்குது. அட் விச் வீக் ஹார்ட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்ற ஒரு முக்கியமான 1 வேர்ட் இருக்குது. எந்த வீக்கில் அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 4th வீக்கில் தான் அது ஃபங்க்ஷனிங் ஆகும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 வேர்டு. ஸோ இந்த லெசனில் இருக்க 2, 3, 1 மார்க்ஸ் புக்கிங் சைட் 1 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு.
ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.